அவனுங்களே அடுத்த படம் நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோமான்னு வந்துருவானுங்க. சின்ன ஒரு கான்ட்ரவர்சி ஏதாவது ஒரு லைட்டா ட்ரிகரானா போதும், அப்ப தெரியும் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. ஒண்ணும் கிடையாது. சூர்யா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு. டக்குனு இவனுங்க ஆளுங்களே எவனாவது ஒருத்தன் வந்து ஒரு ட்வீட்டை போடுவான். இவனுங்க அதை அப்படியே ரீட்வீட் பண்ணுவானுங்க என்ன ஏதுன்னு தெரியாம. அதுல அடி வாங்குவானுங்க பாருங்க. ஆனா அதுல ஒருத்தன் என்னைக்கோ ஒரு ஸ்பேஸ்ல கேட்டேன் ப்ரோ, இந்த படத்தை பயங்கரமான படம்னா ஏதோ ரெட்ரோக்கு முன்னாடி என்ன படம் வந்தது? இது நம்ம ஐயோ டக்குனு வர மாட்டேங்குது. டக்குனு எனக்கு வர மாட்டேங்குது. கங்குவா 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 ப்ரோ. அத பத்தி ஒரு திமுக காரன் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தாயா? நினைச்சேன் டாய் நீங்க ஐயா வேற அதுல லெவலுக்கு போயிட்டீங்களா? அதுல ஒரு திமுககாரன் சொன்னா தெரியுங்களா, கங்குவா படம் உங்க படம் ஓடாத காரணமே விஜய் ரசிகன் தாங்க. விஜய் ஃபேன்ஸ் மட்டும் அன்னைக்கு அந்த அடி அடிக்காம இருந்தாங்க, கங்குவா சூப்பர் டூப்பர் ஹிட் 1000 கோடி அதேதான் அடிச்சிருக்குங்க. அதேதான். டேய் அப்பா முடியலடா. திமுக காரன் நிலைமை நினைச்சா பாவமா இருக்கு ப்ரோ. உண்மையிலேயே சொல்றேன், ரொம்ப உண்மையிலேயே பாவமா சொல்ல இருக்கு. போனா ஃபேக்டா ஐயா ஃபேக்டா நான் சொல்ல போனா திமுக காரன் தான் சொன்னது இந்த இந்த படத்தெல்லாம் என்ன இதுக்கு எடுத்தான்னு. கழுவிக எக்ஸ்ட்ரீம்லி ஷேம்ஃபுல் ப்ரோ, எக்ஸ்ட்ரீம்லி ஷேம்ஃபுல். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருக்கிற ஐடி மெம்பரே இந்த மாதிரி இது பண்ணாங்கன்னா, ஸோ அப்போ மற்றவன்லாம் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா நம்ம டிஆர்பி வந்து அந்த ஸ்பேஸில் உட்காந்து பேசுறாருன்னா இன்டீட் தேர் இஸ் சம்திங் அரவுண்ட் இட். ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, ஒரு கருத்து இருக்கு, ஒரு 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 வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக அங்கே கிரியேட் ஆகுதுல்ல, நம்ம டினை பண்ண முடியாதுல்ல. ஸோ இல்ல அப்படின்ற ப்ரோ, போது பேசிக்கா இவனுங்க இப்ப என்ன கிரியேட் பண்றானுங்கன்னா, கழக தோழர்களுக்கு ஒண்ணுன்னா கழகம் வந்து நிக்கும். அதாவது இவனுங்க நம்ம ஒண்ணு சொன்னானு தெரியுமா எல்லாருமே, இவன் கட்சிக்காரனுக்கு அடிமட்ட தொண்டனுக்கு எல்லாம் ஒண்ணுன்னா இவனுக்கு வரமாட்டானுன்னு ஒரு கான்ட்ரவர்சி நடுவில் ஓடிச்சுல, அதை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்காக இப்ப கட்சிக்காரங்களுக்கு ஒண்ணுன்னா கழகம் வந்து நிக்கும்ன்ற மாதிரி ஒரு போர்ட்ரேட் காட்டுறானுங்க. அதுக்கு தாங்க அந்த ஒரு பலகையை வச்சு ஒரு போட்டோ போட்டுருந்தாங்க. அதுவா இருக்கட்டும், அப்படியாவது நல்லதா செய்யட்டும். இவங்க அப்படி இவங்க நல்லது எலெக்ஷன் வரைக்கும் செய்யாம தான். அட்லீஸ்ட் இந்த எலெக்ஷன் எலெக்ஷன் வரைக்கும் தான். வரைக்கும் இந்த நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குமே 4-5 பேர் பயனடைஞ்சிட்டா நல்லது தான்ல. ஆனா பூரா டிராமா. இப்ப இவனுகிட்ட வந்து அந்த இவங்களோட மீட்டிங் அட்டன் பண்ணதா இருக்கட்டும், நல்ல வேலை அந்த ஸ்பேஸ்ல எவனும் அந்த இவர் வந்தது தெரியாம கெட்ட வார்த்தை பேசாம இருந்தானுங்களே. எனக்கு ஒரே ஒரு ஆசை ப்ரோ, அது 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 உண்டு. எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா, இவங்க எல்லாமே நம்மளை பார்த்து காப்பி அடிச்சுட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணோம்னா இவங்க என்ன செய்வாங்க? யாரும் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ இதுக்கு போட்டி ஏதாவது ஒன்று போடணும், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு பண்ணுவாங்களா? இல்லை அது அது மாதிரி டக்குன்னு நம்ம அண்ணன் வந்து திடீர்னு வேட்டி சட்டைக்கு மாறிட்டாப்புலன்னா அப்படி இருக்கும். இல்ல நல்ல நல்ல வேலை தலைவரே, நல்ல வேலை நம்ம அண்ணன் ஆப் விட்டதை மட்டும் இவனு காப்பி அடிக்காம இருந்தானுங்க. அதையும் காப்பி அடிச்சாங்கன்னா இந்நேரம் நம்மளோட ரெக்கார்டுக்கு நம்ம என்ன ரெக்கார்டு அடிச்சோமோ அந்த ரெக்கார்டை வீட் பண்றேன்னு வந்து நிப்பானுங்க. இல்ல ப்ரோ, நம்ம அண்ணன் போட்டிருக்க மாதிரி அவன் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதுல உண்மை கரெக்டா இருந்தா மட்டும்தான் உன்னால டேட்டா ஏத்த முடியும். இப்போ தப்பான இன்ஃபர்மேஷன் ஏத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த அந்த சிஸ்டம்ல. ஆனா நினைச்சு பாருங்களேன், எலெக்ஷன் டைம்ல நம்ம அண்ணன் வேட்டி சட்டையில சும்மா விஜயகாந்த் மாதிரி வராராம். அதேதான் நானும் யோசிச்சேன். டக்குன்னு பேண்ட் சட்டையில இருந்து வேட்டி சட்டைக்கு மாறிடணுமா? ஏங்க இதுக்கு விடுங்க, எலெக்ஷன் டைம் விடுங்க, நம்ம அடுத்த மாநாடு மதுரை மாநாடுக்கு வராராம். மாசா இருக்கும். வேஷ்டி சட்டையில இருந்தா மரண மாசம் இருக்கும்யா. ஏங்க எல்லாரும் டாக்ஸ் சேர்ந்து போடுங்க, வேட்டி சட்டையில வர சொல்லி ஒரு வாட்டிங்க. கல்யாணத்துக்கு எல்லாம் போயிட்டாரு, அப்படியே மாநாடுக்கு ஒரு வாட்டி அந்த வேட்டி சட்டையில வந்துட்டு அது லுக்கு செம்மையா இருக்கும். கரை வேட்டியில வரணும். வேற லெவல்ல. உண்மையிலே ஒரு அரசியல்வாதினா கரை வெட்டின்றது ஒரு வாட்டியாவது கட்டி ஆகும். கண்டிப்பா. டே பாண்டி கேக்குதா? ஹலோ யாரு புள்ளியா கலரு? என்னடா இது என்ன டாக் பண்ணிருக்கானுங்க? ஒண்ணு என்ன டாக் பண்ணிருக்கானுங்க? ஏதோ கொல்டி தாயில்னு சொல்லி வச்சிருக்கா. டேய் அவனுங்க தெலுங்கர்களை தப்பா சொல்லியிருந்தானுன்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு திட்டினேன். அப்போ உங்களை என்னடா சொல்லலான்னு பாதி அரசியல் பேசுறவங்கள அது வேற அந்த ஒரு வேர்டை மட்டும் கட் பண்ணி போட்டுருப்பானுங்களே. உங்க 2 பேர் உரையாடல சற்று அப்படியே லைட்டா போய் டிராப் பண்ணிட்டு நீங்க 2 பேரும் கால் பண்ணி பேசிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல நம்ம எதுவும் இல்ல. ஐயோ அது ஒரு கட்டிங்க மட்டும் போட்டிருப்பானுங்க, அதெல்லாம் ஏத்துக்குன்னு வராது. எப்போயா அவனுங்க வந்து தெலுங்கர்கள் தமிழர்கள் தனித்தனி பிரிச்சு பேசி தப்பா பேசினானுங்க, அதுக்கு இப்போ சொன்னது. டேய் கான்ட்ரோவர்சிலியே வாழ்வியாடா எப்பறா? ஐயா நான் தான் சொல்றேனே இந்த ரெக்கார்டிங் சொல்ல நானும் மாட்டிட்டு இருக்கிறேன். நீங்க பேசினா ரெக்கார்ட் ஆகிற மாதிரி நான் பேசினாலும் ரெக்கார்ட் ஆகுது எங்க பார்த்தாலும். அப்படி இல்லடா, நீ கரெக்ட்டா பேசுற, நீ எது பயப்பட போற? தப்பா பேசினா பயந்தல்ல அவனு. இல்ல அதான் நான் பயப்படல. இப்ப நான் அதான் சொன்னேன், நான் பயப்படல. நீங்க அது வந்து நீ ஃபுல் ரெக்கார்ட் போட்டானா நீ ஏத்துக்கோங்க. அவனே ஒரு வேர்டை மட்டும் கட் பண்ணி போட்டு உட்காந்துருக்கான், அதெல்லாம் ஒரு காரணம் தூக்கிட்டு வராதீங்க.
அவனுங்க தெலுங்கர்களை வந்து கொல்ட்டின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. இது ரொம்ப தவறியா இந்த மாதிரி சரி வார்த்தைகளை விடு வந்து விடு நமக்கு பயன்படுத்துறது? நமக்கு டேய் அதெல்லாம் விட்றா அது டேய், அது அந்த நம்ம வேர்டை அரசியலே திருப்பி கிடையாது. திருப்பி சொல்லின்னு இருக்க. நம்ம அரசியல் டாபிக் ம். அது கிடையாது, விடுதல் அது 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 அதை வந்து விடுவோம். என்டிகே காரன் பார்த்துப்பான். சரி, இப்போ நம்ம என்டிகே அண்ணனுக்கு வந்து காரன் நீங்க ஸ்பேஸ்ல போய் பேசு. சரி நம்ம அண்ணனுக்கு வந்து நீங்க ஜெகதீஷியா யாரையா டேக் பண்ணி தயவு செஞ்சு இந்த 2வது மாநாட்டுக்கு சும்மா அந்த கரை வெட்டி கரை சட்டையில வெள்ளை சட்டையில சும்மா அப்படியே மாசா ஒரு என்ட்ரி. நம்ம அதுவும் விஜயகாந்த் நினைவு நாள் பிளஸ் நம்ம அண்ணன் கல்யாண நாள் வேட்டி சட்டையில வந்து செம்மையா இருக்கும். கண்டிப்பா டேக கண்டிப்பா போட்டு விடுங்க. தெரியல பார்ப்போம். எப்படியும் இந்த நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் மறுபடியும் பாண்டி மாவட்ட அவன் செயலாளர் மெயில் ஐடி ஒன்று இருக்கு தெரியுமா? citizen.com அதுல வந்து மென்ஷன் பண்ணி விடு, ரெக்வஸ்ட் கொடு. எல்லாரும் பண்ணுங்க, நானும் பண்றேன். எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல, என்னமோ எனக்கு மட்டும் தான் அந்த ஆசை இருக்கிற அது மாதிரி வந்து சொல்றீங்க. இது பண்றாங்கடா, அதை வந்து பாக்குறாங்க, செக் பண்றாங்க, அது கரெக்டா இருந்துச்சுன்னா அதை அட்ரஸ் பண்றாங்க. நான் பொய்லாம் சொல்லல. இல்ல அதான் இல்லையா, வாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேட்டியை வாங்கிட்டு அண்ணன் வீட்டு வாசல்ல போய் நின்றுவோம். இந்த வேட்டியை தான் நீங்க கட்டிட்டு வரணும்னே. ட்விட்டர்ல இருந்து மட்டும் டக்குன்னு அப்படியே ஒரு மெயில் அனுப்புற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஆப்ஷன் இருந்தா நல்லா இருக்கும். என்னடா இப்படி எல்லாம் என்கிட்ட டக்கு டக்கு டக்குன்னு. எனக்கு அதான் தோணுது, பேசாம எல்லாரும் கட்சிக்காரன் எல்லாரும் ஒரு வேட்டியை வாங்கிட்டு சட்டையை வாங்கிட்டு அண்ணன் கிட்ட போய் நிறைய வீட்டுல வாசல்ல ஆண்டிக்கு நின்றுவோம். இந்த வேட்டிக்கு சட்டை கட்டினா நீங்க வீட்டோட வெளில தமிழ்நாட்டுல வரீங்க. சொல்லுங்க குட் சொல்லுங்க நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி புதுச்சேரியில குட் நியூஸ் வந்துரும். ரங்கசாமி ரங்கசாமி தான் புதுச்சேரியில இன்னைக்கு அவர்லாம் ஜிஎஸ் நம்ம மாலி ஜிஎஸ் அவர்லாம் பாத்துருக்காரு, வந்துருவாரு. மேல போட்டிருக்கேன் பாருங்க. டேய் அவர் தளபதியா பாத்துட்டாரா? என்னடா தளபதியே பாத்துட்டாரு. அவருக்கு பர்த்டே. அவரு ஜிஎஸ் ஓட ஃப்ரெண்டியா, அவரு ஜிஎஸ்க்கு அவருக்கு நல்ல நட்புயா. என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது கன்ஃபார்ம் தான் போல. உனக்கு சொல்லட்டுமா, காலம் புரியாம உனக்கு இன்னொரு நியூஸ் சொல்லட்டுமா? பாஜகவால இங்க நிராகரிக்காம போயிட்டு திமுக அட்டன் பண்ணிட்டு வந்துச்சுல ஒரு மீட்டிங், அதையே நிராகரிச்சவர் தான் அவர். அங்க இதுக்கே கூட்டம்ல இருக்கிறவரு. நம்ம ஆளுங்க நிறைய பேர் இன்னைக்கு அங்க போயிருக்காங்க பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு. நைட்டு தீனா நீ இல்ல, நைட்டு நம்ம பிரேம் ப்ரோ இருக்காரு தெரியுமா உனக்கு? நாகர்கோவில் இந்த கொளச்சல் பக்கம் உள்ள ஒரு பேர் என்ன ப்ரோ? அவரு என்ன செயலாளர் ப்ரோ? அவரு இருங்க, அவர் பேரு அவர் என்ன பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு மறந்துட்டேன். இருங்க, அவர் பேரு டாக்டர் பிரேம்னு ஒருத்தர் இருப்பார் ப்ரோ, தெரியுமா தீனா உனக்கு? சொல்லுங்க. எனக்கு தெரியும். அவர் என்ன பொசிஷன்ல இருக்காங்க? டாக்டர் பிரேம் லாரன்ஸ்னு சொல்லி தெரியும், சொல்லுங்க. அவர் வந்து நம்ம இணை செயலாளர் குமரி மாவட்டத்துல. நேற்று நைட்டு நம்ம புசேனனை போய் பார்த்துட்டு அவருக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தாங்க. அவரு பிரபு எல்லாரும் மீட் பண்ணாங்களாம். மீட் பண்ணிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரையில ஸ்பேஸ் போட்டுட்டு இருந்தோம். குமரி தான் ஹோஸ்ட் பண்ணான். அவர் வந்து மிகப்பெரிய குமரி மான்ஸ்டர் ஃபேன். அவரு நைட்டு வந்து நேற்று நைட்டு வந்து ஆமா நேற்று நைட்டு இங்க வந்து பேசிட்டு இருந்தாப்புல ஸ்பேஸ்ல. அங்க வீட்டுக்கு போகும்போது அவர் நைட்டு 12 மணிக்கு கரெக்டா நுழைஞ்சாராம். அவர் வெளியே இருந்த தொண்டர்கள், அங்க இருக்க மக்கள் அவரை வரவேற்ற விதம், அவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள உட்காந்துருந்தாங்களா. அவர் வீடு எவ்வளவு சிம்பிளா இருக்கு, எப்படி அவர் ஒரு எஃபர்ட் போடுறாப்புல, ஏன்னா அதெல்லாம் பத்தி ஒன்னொன்னா பேசிட்டு இருந்தாரு. அவர் நைட்ல எல்லாம் நாங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே எல்லாம் டயர்ட் ஆயிட்டோம், ஒரு மாதிரி தூங்குற ஸ்டேஜுக்கு போயிட்டோம் மூடிடுவோன்ட்டு. உள்ள வந்து கிட்ட ப்ரோ எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருக்க மாட்டாப்ல ப்ரோ. இருக்கும் ப்ரோ. நான் 1/2 மணி நேரம் இருக்கும். அவர் அப்படியே ஃபுல் இன்ஃபர்மேஷன் அங்க இருந்து ஷேர் பண்றாரு. நம்ம ஒரு நாள் டாக்டர் பிரபு நம்ம இது பண்ணலாம், மான்ஸ்டர் நிறைய சொன்னாப்ல, நம்ம இது செய்யலாம், அந்த மாதிரி எடுத்து பண்ணலாம், எல்லாரையும் இன்வைட் பண்றாரு ப்ரோ. அவர் செம ஆளா இருக்காரு மேன். என்ன எவ்வளவு எனர்ஜி இருக்கு தெரியுமா அவர்கிட்ட? மொத்த பாசிட்டிவிட்டியும் இறக்கி விட்டு போயிட்டாரு. நேற்று நல்லா போச்சியா, நீங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, சரியான பாசிட்டிவ். அவரு வந்து அவரோட ஒரு 15 மினிட்ஸ் தான் நான் இன்டராக்ட் பண்ணிருப்பேன். அதுக்கு முன்னாடி அது எனக்கு நான் வரதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் பேசியிருந்தாரு. நீ வரும்போது ஒரு ரொம்ப பாசிட்டிவான இன்டராக்ட் அவர்கிட்ட பேசும்போது. அவர் நம்ம இது கொண்டு வரலாம். நான் வந்து ஆனந்த் பேசுறேன், ஒரு நாள் மேல ஏத்துவோம். ஐயோ மான்ஸ்டர், ஆனா நீ கரெக்டா சிங்க் அவர்கிட்ட மட்டும் நீ கரெக்டா சிங்க் ஆயிக்க ப்ரோ. இல்ல ப்ரோ, நேத்து பர்சனலா அவர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டாரு. ஆமா பர்சனலாவே எனக்கு சாட் பண்ணிட்டாரு. நாம போடலாம் ப்ரோ. நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்குள்ள நம்ம ராஜ்மோகன் அவரை நம்ம இது பண்ணிடலாம் ப்ரோ. அவர் மீட் போடலாம். அதான் நீ ஃபர்ஸ்ட் இந்த பிரபு எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ அவங்க எல்லாம் பயங்கரமா பேசுவாங்கயா. ஒரு டாபிக் மட்டும் போட்டு கொஞ்ச நேரம் வந்து பேசிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோவேன், செமையா இருக்கும். ஏன்னா அவங்க தேனி மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டியன் வேணும். அவர் யாரையா கான்டாக்ட் கிடைக்கணும் எப்படியாவது. அவர் மட்டும் எனக்கு வந்து ரமேஷ் ப்ரோ வந்து ஒரு வாட்டி ரமேஷ் ப்ரோ வந்தா செம்மையா இருக்கும்.
கூப்பிடலாம். ஃபர்ஸ்ட் ராஜ்மோகன் அண்ணா கிட்ட பேசியாச்சு. அவர் ஒரு டேட்டை மட்டும் வாங்கிட்டு ராஜ்மோகன் அண்ணா ஃபர்ஸ்ட் போடலாம். அதுக்கப்புறம் ரமேஷ், அப்புறம் லைலாமணியா. ராஜ்மோகன் அண்ணா வந்தாலே ரமேஷ் கண்டிப்பா அங்க இருப்பாரு. லெஃப்ட் பாண்டியன் நம்ம கொஞ்சம் ஈஸியா ரீச் பண்ணலாம். ஆனா யாரு கான்டாக்ட் எடுக்கிறதுன்னு தெரியல. இது கிருஷ்ணாக்கு தெரியுமா ப்ரோ லெஃப்ட் பாண்டியன் அவர் மட்டும் தெரியும் சொன்னான் ப்ரோ, தெரியும் சொன்னான். கிருஷ்ணா வந்து அதிதீவிர லெஃப்ட் பாண்டி ரசிகர். அவரை மட்டும் இறக்கி விட்டோம்னு எங்க ஸ்பேஸ்ல அவ்வளவுதான். அவரோட பேச்சுக்கே சும்மா ஒரு 20 நிமிஷம் தனி ரசிகர் வருவாங்க. பாப்போம். அவ்வளவுதான். அதோட ஆர்டிபி மான்ஸ்டர் இவங்க எல்லாம் உலக ஃபேமஸ் ஆயிருவாங்க. உலக ஃபேமஸா? நீ வேற. நம்ம இங்க பாரு, அவங்க என்ன தெரியுமா அப்ரிஷியேட் பண்ணாங்க, அவர் வந்துட்டு பேசும்போது, நீங்க ஒரு விஷயம் எடுத்து பண்றீங்க பாத்தீங்களா, எங்களுக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்கியா நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது. அவர் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. களத்துல வேலை செய்யறது ஆன்லைன்லயும் டோட்டலா டிஃப்ரெண்ட்ன்றது ஒரு பாயிண்ட் இருந்தாலும் அவர் அவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணாரு. எனக்கு உண்மையிலே அவர் வந்து ரெகக்னைஸ் பண்றாரு ப்ரோ. எல்லாரையுமே ரெகக்னைஸ் பண்றாரு. குமரி ரெகக்னைஸ் பண்றாரு, மான்ஸ்டர் ரெகக்னைஸ் பண்றாரு. நம்ம 2-3 பேர்லாம் அவருக்கு தெரியுது. நான் கண்டிப்பா அதை எடுத்துட்டு போறேன், மேல் மட்டத்துல கொண்டு போய் சேர்க்கிறேன், நீங்க நல்லா சூப்பரா பண்றீங்க, நல்லா எடுத்து பண்றீங்க. எல்லாரையும் அவர் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசும்போது அப்பதான் தெரிஞ்சது, ரைட்டரா நம்ம போடுற எஃபர்ட் எங்கேயோ ரிசல்ட். மான்ஸ்டர் ஃபுல் குஜால் ஆயிட்டான். போதுமையா, எனக்கு அந்த 1% போய் சேராதான்னு நினைச்சேன், சேர்ந்துருச்சியா அப்படின்ட்டு ஃபுல்லு தான் ஆயிட்டாப்புல. உண்மையில நல்லா இருந்துச்சு ப்ரோ. நான் அந்த நைட்டு நல்லா தூங்கியிருப்பேன். டக்குன்னு ஒரு இது பூஸ்ட் பண்ணி விட்ட மாதிரி இருந்தது அந்த மொமெண்ட் எனக்குலாம். இல்ல எனக்கெல்லாம் ரொம்ப ஒரு பேசின 15 மினிட்ஸ் இன்டராக்ஷனே வந்து சோ பாசிட்டிவ். அந்த ஒரு பாசிட்டிவ் வைப், பயங்கரமான பாசிட்டிவ் வைப். ஆக்சுவலா இன்னைக்கு பிரபு பேசும்போது அப்படிதான். பிரபுவோட இன்டராக்ஷனுமே, டாக்டர் பிரபுவோட இன்டராக்ஷனுமே செம வைபா இருந்துச்சு. ஏன் ராஜ்முகன் அண்ணா அவர் எப்படி ப்ரோ பேசினாரு? ஒரு 15 செகண்ட்ஸ் பேசிருப்பாரு. இல்ல மன்சூர், நான் அப்ப இல்ல, நான் கரெக்ட்டா பிரபு வரும்போது தான் இருந்தேன். அவர் தான் ஃபர்ஸ்ட் பேசினதே நம்ம கிட்ட. அவர் வந்து பேசின ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் இருக்கும். பயங்கர இதா பேசினாரு. அந்த இதுவே இல்ல, நம்ம யாரு என்னன்னு அப்படிலாம் இல்ல. ஹாய்ப்பா, எப்படிப்பா, எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க, கட்சி பண்ணிலாம் அப்படி போயிட்டு நல்லா பண்ணுங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 செகண்ட்ஸ் இருந்தாலுமே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அது பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துட்டு போயிடுறாங்க. இதுதான் இந்த வே ஆஃப் இன்டராக்ஷன் சொல்லுவாங்க. நம்ம அவங்க மட்டும் இல்லாம அதை சொல்லிட்டு சாரிடா நான் போக வேண்டியது இருக்கு, இல்லை பேசியிருப்பேன் அப்படின்னாரு. சரி ஓகே. ராகுல் உன்கிட்ட தான் மம்சு எப்படியாவது போட்டு அவர் வரேன்னு சொல்லிட்டாரு. நான் பேசிட்டேன். நான் ராகுல், நீயும் இந்த இவங்கள்ட்ட எல்லாம் பேசு ப்ரோ. இப்ப நம்ம சொன்ன பாத்தீங்களா பேரு, இந்த பிரபு உங்கெல்லாம் நீ பிங் பண்ணா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அவருமே சொன்னாரு, ஒரு நாள் நம்ம ஆனந்த் சார் எடுத்து நம்ம வைக்க பாப்போம், நீ ஏதாவது கரெக்டா கோஆர்டினேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பண்ணிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஃபோர் தட் நம்ம வந்து இந்த மாநாடு இதை விட்டாத ப்ரோ. நீ ஃபர்ஸ்ட் இதை ஆரம்பி. நீ அந்த பிரபுவையும் அந்த பிரேமியும் மட்டும் சேர்த்து கொண்டு வர மாதிரி ஏதாவது ஒன்று ஒர்க் அவுட் பண்ணு. கண்டிப்பா. அவர் நல்லா ஷேர் பண்ணாங்க. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா ஷூர். அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாரு. அவங்க 2 பேரும் ஒரே காலேஜ் தான் போல இருக்கு, பிரேமும் மான்ஸ்டர் ப்ரோ. பிரேம் வந்து அவருக்கு சீனியரா, நம்ம டாக்டர் பிரபுக்கு சீனியர் போல இருக்கு. அதான் அவர் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஷேர் பண்ணாப்ல. வேற லெவல்ல இருந்துச்சு நைட்டு. ஆனா நம்ம நைட்டு ஸ்பேஸ் போட்டு ஓடுறது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. அதான் சொல்கிறேன், நம்ம ஆட்கள் எளிய மக்களுக்கானது வந்து யாரும் எதை சொல்லுற வானா வந்துடுவாங்க, பேசுவாங்க, ஓகேவா. ஸோ ஏதோ மற்ற டைமில் போட்டு முட்டை கொடுக்குறானுங்க. ஒரு வார்டு கவுன்சிலர் கூட வந்து பேச மாட்டான்ல. பேசினாலும் அவனுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. பேசினாலும் ஒன்றும் தெரியாது. அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குல்ல அவங்களுக்கு. ஸ்பேஸ்னா எங்கள் வீட்டு மொட்டை மாடல இருக்கு, அவ்வளோதான் அவங்களோட நாலேஜ். நம்ம நேற்றுக்கு யாரோ நம்ம இந்த இதில் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் நேற்றுக்கு யாரோ சொன்னா, அவங்க கட்சிக்குள்ள ஏகப்பட்ட உட்பிரச்சனைகள் இருக்கு. ஒரு மாவட்ட செயலர்கள் மீட்டையாவது இவங்க நேரடியா இன்பர்சன் வைக்க முடியுமா? ஆன்லைன்ல விர்ச்சுவலாவே வச்சு முடிச்சிடுறாங்க. ஏன்னா நேரடியா வந்தாங்கன்னா பெரிய அடிதடி ஆகி போயிடும், ஏகப்பட்ட உள்கட்சி பூசல் இருக்கு அப்படின்ட்டு இருந்தாங்க. யார் ப்ரோ சொன்ன அந்த பாயிண்ட நேற்றுக்கு?
எனக்கு ஞாபகம் இல்லை, யார் சொன்னாங்க, பட் எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு பட் ஞாபகம் ப்ரோ இல்லை. இது ப்ரோ திமுகலாம் இது வந்து இந்த எலெக்ஷன் டைம்லலாம் ரொம்ப கேஷுவலா இருக்கும் ப்ரோ. இந்த ப்ராப்ளமு, இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான டாபிக்ஸ் உள்ளுக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு கட்சிக்குள்ளேயே ப்ராப்ளம் நிறைய போகும். இது எப்போ தெரியுமா வந்து இவங்க வந்து ஹேண்டில் பண்ணி குறையும்? இந்த காசு பரிமாறுறப்பதான். இந்த காசுலாம் பரிமாறி ஃபைனலா ஒரு இதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வருவானுங்க பாருங்க, அது வரை இது ப்ராப்ளம் போயிட்டே தான் இருக்கும் திமுகல. ப்ரோ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வாட்ஸ்அப்ல நம்ம இதுல அவருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு திமுக காரன் ஒரு மெசேஜ் போட்டிருக்காப்புல, அதை ஃபார்வர்ட் பண்ணிருக்காப்புல. எனக்கு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ண என் பையன் வந்து நம்ம டிவிகே பையன், அவங்க ஃபேமிலியா இல்லை ஃப்ரெண்டான்னு தெரில. அவர் வந்து டிஎம்கே சைடு இருக்காப்புல போல இருக்கு. ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கு போற 2 பேத்துக்கும், அந்த உறுப்பினர்கள் சேர்க்கறதுக்கு தெரியுமா. அதை எந்த அளவுக்கு எப்படி சொல்ல, ஒரு முட்டாள்தனம்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு ஒரு முட்டாள்தனமா பேசுறான்றது எனக்கு பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. நீ ஒரு பேசிக்கா உனக்கு ஒரு மேத்தமேட்டிக்ஸ் தெரிஞ்சா கூட நீ நம்ம பாப்புலேஷன்ல இருந்து வாங்கின ஓட் பர்சன்டேஜ்ல இருந்து எல்லாத்தையுமே நீ கால்குலேட் பண்ணேனாவே இது எவ்வளவு கரெக்டான ஒரு எப்படி சொல்ல, எவ்வளவு ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க போட்டிருக்கீங்க, நீங்க எப்படி வந்து தலைமையை ஏமாத்துறீங்கன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் ப்ரோ. இவங்க ஓட் பர்சன்டேஜ் எவ்வளவு, கட்சி உறுப்பினர்கள் இவ்வளவு சேர்த்திருக்காங்க, இது ஓட்டை கன்வெர்ட் ஆகுமா ஆகாதா, அப்படி ஆனா கூட என்ன சிக்னிபிகன்ட் சேஞ்சஸ் வரும், ஒரு பேசிக் ஒரு ஃபண்டமெண்டல் கால்குலேஷன் பண்ண கூட தெரிஞ்சுக்கலாம். அடிப்படை அறிவு கூட இல்லாம பேசிட்டு இருக்கான். அவனுக்கு அனுப்பிச்சு விடுறேன் அதை 1 to 1. கண்டிப்பா அனுப்பிச்சுடுங்க பார்க்கலாம். ஏஆர்டிபி நீங்க சொல்லுங்க. நம்ம அண்ணனை 30 வருஷம் ஒரு உழைப்ப போட்டு இங்க ஒருத்தன் ரசிக்க வச்சு அவன் ஓட்டு போட மாட்டான் விஜயண்ணனுக்கு. ஆனா இவனுங்க போயிட்டு வற்புறுத்தி, அதாவது இவனுங்க பொய்கள் சொல்லி உங்களுக்கு வந்து இந்த 1000 ரூபா கொடுக்குறோம், அது ஸ்கீம் விஷயமா அவங்க நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ண வச்சு, அந்த ஒருத்தவங்க வந்து அந்த மெசேஜ் கூட ஷேர் பண்ணியிருந்தான். இந்த மாதிரி மாப்பிள்ள வீட்டுக்கு வந்தானுங்க மாப்பிள்ள, இந்த மாதிரி உங்களுக்கு 1000 ரூபா ஸ்கீம்ல சேர்க்கறதுக்கு உங்க நம்பர் வேணும்னு சொன்னாங்க மாப்பிள்ள, நம்பரை கொடுத்தாங்க மாப்பிள்ள, அம்மாவை கட்சியில சேர்த்துறாங்க மாப்பிள்ள அப்படின்னு. இந்த மாதிரி கட்சியில சேர்த்த மட்டும் எப்படி ஓட்டு போட நம்புறானுங்க இவனுங்க. அதை விட என்னன்னா, அதிமுக ஸ்பேஸ்ல ஒண்ணுல உட்காந்துருமே அவன் சொன்னான், நான் அதிமுக நான் வந்து கிளை செயலா இருக்கிறேன், என் வீட்டுல வந்து திமுக உறுப்பினர் சேர்க்கிறான் அவன். அதுதான் இந்த இடத்துல நம்ம குரூப்ல இவரு மெசேஜ் போட்டிருக்காப்புல பாருங்க. நான் அனுப்பிச்சு விட்டுருக்கேன் அந்த பிக்சரை, நம்ம அந்த விஎம்எல போட்டு விட்டுருக்கேன் பாருங்க. இல்ல நானே உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்பிச்சு வரேன், இருங்க அந்த போட்டோவை என்ன நடந்துச்சுன்னு. ஐயா யாரோ ரஜினி ஃபேன் உள்ள பூந்துட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. மோனிகா சாங் போட்டுருக்கு, வைப் பண்றாங்க. ரஜினிக்காக மேல போட்டுருக்கு பாருங்க ஆர்டிபி. ரஜினிக்காகலாம் அந்த பாட்டை பண்ணுங்க. ரஜினி என்னையா அந்த பாட்டுல அந்த சொல்லுவாங்களே. எங்க ஏரியா டிஎம்கே கவுன்சிலர் அண்ணா எனக்கு கால் பண்ணி ஓட்டர் ஐடி வெரிஃபை பண்ணணும்னு சொன்னாரு. நான் அதெல்லாம் பண்ணிட்டு எஸ் ஆயிட்டேன். அப்புறம் என் சிஸ்டர் ஃபோனுக்கு ட்ரை பண்ணி என் அம்மா 2 வெரிஃபிகேஷன் போய் சொல்லி ஓரணியல் தமிழ்நாடுல ஜாயின் பண்ண வச்சுட்டான். டேய் எதுக்கு ப்ரோ இந்த ஆகாத, உண்மையிலேயே நான் சொல்றேன், எவ்வளவு பெரிய ஒரு ட்ரால் கண்டென்ட் ஆக்குறாங்க தெரியுமா. அதுல கீழே பாருங்க இது ஒரு இனிஷியேட்டிவ் இது ப்ரோ, இது ஆக்சுவலா நீங்க ட்ரோல் தான். நானும் உண்மையா சொல்றேன், இட்ஸ் ஃபெயிலியர் மாடல் தான். நீங்க எல்லாருமே வந்து ஆஃபீஷியலா ஜாயின் பண்ண வைக்கிறது, இட் வில் நாட் ஓட்டா கன்வெர்ட் ஆகாது. இது ஜஸ்ட் வந்து சும்மா ஒரு கிமிக்ஸ் தான். பிஃபோர் எலெக்ஷன் வந்து நான் ஜாயின் பண்ணி விட்டு, அதான் சொல்லுவாங்களே, அவனுக்கே வந்து ஒரு மாதிரி நான் ஹாப்பி ஆயிட்டேன், ரொம்ப தான் ஹாப்பி என்னாச்சு மாதிரி, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் பெருசா இதுல ஒண்ணும் கிடையாது. பட் பிராக்டிகலி இதுல ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா, இது அவன் யூஸ் பண்ணிப்பான். இந்த நம்பர்ஸ், இந்த போன் நம்பர்ஸை வச்சு கால்ஸ் வரும் உங்களுக்கு. கால்ஸ் வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்து இந்த கட்சி ப்ரொபகண்டாவை வந்து பேசுறது, முதலமைச்சரை பத்தி ட்வீட் வருது, மெசேஜ் வருது, இதெல்லாம் உங்களுக்கு வர திரும்பி சொல்றேன். நீ சொல்றது எல்லாம் வரும்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா இதெல்லாம் நாங்க ஏற்கனவே அனுபவிச்சிட்டோம்ல. இல்ல மான்ஸ்டர், எனக்கு என்னன்னா இது எப்படி தெரியுமா இருக்கு, நம்ம சின்ன வயசு பாண்டி அந்த பாயிண்ட முடிச்சிடுறேன் சாமி, ஒரு ஆளை முடிக்க விட்டேன்.
என்ன மான்ஸ்டர் நீ சொல்ல தெரியுமா? மான்ஸ்டர் இதெல்லாம் நாங்க இத ஏற்கனவே இத பத்தி அனுபவிச்சிருக்கோம். பேசணும்னு எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒரு ஓகே. வீடியோ ஒண்ணு வந்து இப்போ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. அது என்னன்னா டிஎம்கேக்கு அகேன்ஸ்டா இருக்க ஒரு வீட்டுல போயிட்டு பூரணியில் தமிழ்நாடு வந்து ஒரு லேடி போயிருக்காங்க. கேட்ட கேள்வியில வாயடைச்சு போயிட்டாங்க. வேற லெவல்ல இருந்துச்சு. என்கிட்ட அந்த வீடியோ இருக்கு, ஷேர் பண்ணட்டுமா? ஆர்டிபி பிரிச்சு பாக்குறல்ல, தீனா வந்து சரி. அபிஷியல்னு என்ன பிரிச்சு பாக்குறல்ல. அட, அப்படிலாம் இல்லையா? நான் உன்னைய சொல்லிட்டு அவனை ஏய் உன்னைய ஆனா சொல்லிட்டு நான் பேசலாம்னு சி நினைச்சேன். அவன் குறுக்கால வருவான்ட்டு நான் ஏய், எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் இப்ப சொல்லாம இல்ல அப்புறம் இல்ல எப்ப சொல்ல ஆனா முடியும்? நாங்க இல்லடா, ஆனா உங்க 2 பேரையும் இன்னொருத்தர் இருக்கான் சாண்டி. உங்க 3 பேரையும் நாங்க ஒரே ஒரே இடத்துல தான் வச்சிருக்கோம் நாங்க. கண்டிப்பா அதுல இருந்து மாற மாட்டோம். பொறுமடா, நான் வீடியோ ஸ்பெஷல்ங்க எடிட் பண்ணி நீங்க 3 வச்சிருக்கேன் பேருமே. அப்படின்னு சொன்னான். ஆனா இதெல்லாம் எனக்கு எனக்கு என்ன தெரியுமா மைண்ட்ல வரும், இந்த சின்ன வயசுல நம்ம நியூஸ் பேப்பர், நம்ம ஊர்ல இந்த நியூஸ் பேப்பர் போடுறதுக்கு வந்து காசு கொடுப்பாங்க, பிட் நோட்டீஸ்லாம். அந்த பிட் நோட்டீஸ் வாங்கிட்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கைலாங்கல்ல போட்டு வந்துரும் தெரியுமா. அந்த கதையா இவனுங்க கிட்ட தலைமை ஒண்ணு சொல்லி அனுப்புது. ஆனா இவனுங்க என்ன பண்றானுங்க, இருக்கிற பொய்யெல்லாம் சொல்லி அதுல சேர்த்துறானுங்க ஆளு. அதாவது முந்தி, அதாவது அதை ஏமாத்துறதுக்கு ஒரு காலகட்டம் இருந்தது ப்ரோ. அந்த காலகட்டத்துல ஏமாத்துறாலும் பெருசா வெளியே தெரியாது. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல இந்த மாதிரிலாம் பண்ணணும்னா எக்ஸ்போஸ் ஆயிடுவோம். இதெல்லாம் ஒரு பேசிக்காங்க, ரொம்ப ரொம்ப பேசிக், ஒரு அடிப்படை. என்ன இதெல்லாம் பண்ணா நம்ம எக்ஸ்போஸ் ஆயிடுவோம், மக்கள்கிட்ட நமக்கு தெரிஞ்சு போயிடும். நம்ம யோசிச்சு பாறேன், எத்தனை பேர் தெரியுமா நம்ம ஸ்பேசஸ்லயே வந்துட்டு நாங்க கொடுக்கவே இல்லை, என்னத்தையோ இதுக்கு வேணும் அதுக்கு வேணும்னு சொல்ற வீடியோ எத்தனை பேர் நம்ம ஸ்பேசஸ்லயே பேசிட்டாங்க. நம்ம நம்ம பசங்களோட வீட்டுக்கே போய் அவங்க கார்பரேஷன்ல இருந்து வர்றேன், எவ்வளவு ஒரு பிராடத்தனம் பண்றான் ப்ரோ. இதெல்லாம் யாருக்கு போய் பேக் ஃபயர் ஆகும்? ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிற நீ, அதுல ஒரு 50 லட்சம் பேர், 1 கோடி பேர்லாம் வேணாம் ப்ரோ, ஒரு 50 லட்சம் பேரை நீ ஃபேரா சேர்த்தேனா கூட அது உனக்கு ஏதாவது ஒரு ஒரு ரிசல்ட்டை ஈல்டு பண்ணும். ஏன்னா பண்ணி ரொம்ப அதான் சொல்றேன்ல, நம்மலாம் ட்ரால் கண்டென்ட் ரெடியே பண்ண வேண்டாம் ப்ரோ. இல்ல அவங்களே டிபி, அதுக்கு தான் ஸ்ட்ராட்டஜி டீமே வச்சிருக்காங்க இவ்வளவு இருக்கு. ஏன் டிபி அப்பான்னு நீங்க கூட்டும் போது திமுக இங்க பேசுறவன் வந்து படிச்சிருக்கானான்னு கேட்டீங்கன்னா, அவன் காசுக்காக வரவன் படிச்சிருப்பான். நம்ம தான் அவங்களுக்கு களத்துல மறுத்து இருக்கவன் போடுறோம். படிச்சிருக்கானான்னு தெரியாதுல்ல. கரெக்ட் குமரி, ஐ மீன் கரெக்ட் பாண்டி. அதான் சொல்றேன்ல டே, நீங்க அவரை ட்ரால் கண்டென்ட் ஆக்குறீங்க, நம்ம வருத்தப்படுறோம். ஆனா அவங்க அதெல்லாம் உணர கூட மாட்டேன்றாங்க. முதல்ல தான் சொன்னேன், நீ வரிசை திட்டங்கள் எடுத்து பாருவேன். அப்பால ஆரம்பிச்சாங்க அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கொண்டு வந்தவன். அதான் சரியான மக்கு எவனோ ஒரு மக்கு பையன் இருக்கான் ப்ரோ அந்த டீம்ல. தப்பு தப்பா ஏதோ ஐடியாவை கொடுத்து விட்டு பூரா பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்கு அவனுக்கு. இப்போ அடுத்து நம்மள மாதிரி அதுவும் சரி, ஒரு இனிஷியேட்டிவ் நீ பண்ற, ஒரு கேப் விட்டு ஒரு ஃப்ரீக்வெண்ட்ல பண்ணா பரவாயில்ல. அடுத்தடுத்து ஃபெயிலியர் ஆகுது. நான் அதான் சொல்றேனே, அவனுக்கு அந்த பொலிட்டிக்கல் கிரவுண்ட் மாறின உடனே ஒரு அவசரம் காட்டுறான் எல்லாத்துலயும். அவனுடைய ஒரு ஆக்ஷன்லயும் ஒரு நிதானமே இல்லை, எல்லாத்துலயும் அவசரப்படுறான். அந்த பக்கம் திமுக காரன், அதிமுக காரன் இறங்கிட்டான், இங்கிட்டு நம்ம இறங்கிட்டோம். ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ட்டு திட்டங்கள் எல்லாம் சரியா செய்து ஒழுங்கா ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணாம. ஏன் ப்ரோ இவனுங்க இதுக்கே டென்ஷன் ஆனா எப்படி ப்ரோ? நான் இன்னொன்னுலாம் யோசிச்சு வச்சிருக்கேன். அந்த ப்ரோக்ராம்லாம் பண்ணும்போது மொத்தமா முடிஞ்சிருவானுங்க போலயே. பாப்போம் போர் முடி தூக்கிடுவானுங்க. நான் என்ன தெரியுமா பிளான் வச்சிருக்கேன், ஒரு பெரிய நீட் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ப்ரோக்ராம் மீன்ஸ் இங்க ஸ்பேஸ் கண்டக்ட் பண்ணிட்டு பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே அனைவரும் வாருங்கள் அப்படின்னு போட்டு நம்ம பண்ண போறோம். ஓகேவா? சோ கண்டிப்பா திமுகல இருக்கவன் எவனும் வரமாட்டான், நான் அடிச்சு சொல்றேன். ஓகேவா? பட் அவன் வரணும், அதுதான் அந்த ப்ரோக்ராமு. நான் செட் பண்றேன். ஓகேவா? ஏடிஎம்கேல அதாவது நீ பேசுற எப்படி தெரியுமா இருக்கு, ஆபீஸ் ரூம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது, அன்புடன் வரவேற்கிறது. ஐயா அது ஓகே. ஆனா அவ்வளவுதான், அதோட கூட்டணி கன்ஃபார்ம்ன்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், சாண்டிய வந்து ஹோஸ்டா போடணும். சாண்டிய தான் ஹோஸ்ட் பண்ண சொல்லுங்க. அதெல்லாம் அவர் பாத்துக்குவாருடா. ஒன்ன கூட போடலாம் தீனா வாயா. நான் போட மாட்டேன் ஸ்பேஸ். டேய் நீங்க எது வேணா போடுங்க, ஆனா உங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் மியூட்ட போட போறேன் நானு. மியூட்ட போடுங்க. நானே சொல்லிட்டேன். ஓகேவா? சி நான் என்ன தெரியுமா இந்த பிளான் வச்சிருக்கேன். ஓகேவா? பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே இன்வைட் பண்ணிட்டு டிஎம்கே இவங்களும் இன்வைட் பண்ணிட்டா, வேணும்னா விசிகா தோழர்கள் கூட வரட்டும், வேற யாரா காங்கிரஸ் கூட வரட்டும், நோ இஷ்யூஸ். பட் ஆல் பார்ட்டிஸ் ஆர் வெல்கம் டு டிஸ்கஸ் அபவுட் த நீட் பத்தி பேசி நம்ம ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ண போறோம். திமுகல இருந்து எல்லாரையும் அன்புடன் வரவேற்று அந்த நீட் ப்ரோக்ராமை நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா வச்சு பண்றோம். ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபியை வச்சு நம்ம பேசணும்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஏடிஎம்கே பிஜேபி டிஎம்கே டிவிகே
இப்படி ஒரு ஆர்கனைஸா போட்டு ஒரு ஸ்பேஸை நம்ம ஹோஸ்ட் பண்ணும்போது நல்லா இருக்கும், கான்வர்சேஷன் சூப்பரா இருக்கும். அப்போதான் வந்து 200 வயிறுலாம் பத்தி எரிஞ்சு இந்த படத்துல சொல்லுவானுங்களே பின்னாடி பத்த வச்சு ஓடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். பத்த வச்சுட்டே பரட்ட இல்ல. நான் ஆனா ஹோஸ்ட் ஆனா பண்ற ஒரு எனக்கு ஸ்பேஸ மான்சர் இதோட வரமாட்டாங்க ப்ரோ, வரமாட்டாங்க. டேய் வரமாட்டானு இதெல்லாம் தேவையில்லாம மான்சர். என்னங்க ஆனா bro? ஆனா அது நினைச்சு நீ ஒரு பாருங்களேன், ரெக்கார்டட் ஸ்பேஸ போடு. இதெல்லாம் நீங்க நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரோ அது ப்ராப்பர் ரெக்கார்ட் ஸ்பேஸ் ப்ரோ. நோ சர்க்காசம், நோ பேட் வேர்ட்ஸ், இண்டிவிஜுவல் டாக்ஸ் எதுவுமே கிடையாது. பியூர் அண்ட் பியூர் டேட்டா வச்சு பாலிடிக்ஸ் பேச போறோம். நீட்டை வச்சு, நீட் தான் மேட்ரு. இது நீட்டை பத்தி தான் ஃபுல் டிஸ்கஷன். ஏன்னா ஆல்ரெடி நீட் டிஸ்கஷன் பண்ணும்போது எனக்கு பர்சனலா நிறைய மெசேஜ், ப்ரோ ஒரு நாள் அரேஞ்ச் பண்ணு ப்ரோ, நானும் வரேன்னு ஏடிஎம்கேல ஒருத்தர் எனக்கு மென்ஷன் பண்ணாரு. அவரையும் கூப்பிட்டு நம்ம பிஜேபியில இருக்கவங்களையும் கூப்பிட்டு they are ready to come, இந்த டிஸ்கஷனுக்கு அவங்க ரெடி டு கம் போடுவோம். திமுகல இருந்து ஆக சிறந்த அறிவாளியா யாராவது தென்பட்டா அவங்களும் வரட்டும், மேல பேசுவோம், கருத்தா பேசுவோம். ஸ்பேஸை வந்து டிவிக்கும் இருக்கும், அந்த ஸ்பேஸ்ல பேசுவோம். எல்லாரும் சேர்ந்து இந்த நீட்டை பத்தி பெரிய டிஸ்கஷன் பண்ணுவோம். என்னன்னு இப்போ ஒரு முடிவு பண்ணிடுவோம். அன்னைக்கு நீ ரொம்ப நாளா சுத்தி இந்த கம்பை ஒரு நாள் மொத்தமா என்னன்னு பாத்துருவோம். மான்ஸ்டர் ப்ரோ, இதுல எனக்கு ஒரு டவுட். இப்போ வந்து திமுக, அதிமுக, பாஜக, அப்புறம் தாவேகா 4 பேரும் பேசும்போது, இப்போ இந்த நீட் கொண்டு வந்ததுல காங்கிரஸ், இப்போ நீட் கொண்டு வந்ததுல இந்த 3 கட்சியோட பங்கும் இருக்கு, 4 கட்சியோட பங்கும் இருக்கு, ஓகேவா? இப்போ நம்ம வந்து எல்லாரையும் போட்டு அடிக்கிற சூழ்நிலை உருவாகுங்க. அப்ப என்ன பண்றது? எல்லாருமே போட்டுதான் அடிக்கணும். அப்படி டிபேட் அப்படி வராதுப்பா. இந்த ஸ்டார்ட் ஆஃப் த டிபேட் எப்படின்னா, நீட் எக்ஸாக்டா இப்ப என்ன இருக்கு, அது ஒரு ப்ரோக்ராம், அது நீட் வந்து இப்போ கரெக்டா வந்து ஆக்டிவா இருக்கு. கரெக்டா? நம்ம கேள்வி என்னன்னா, நீட்டை யார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தி அக்னாலஜ் இட், நீட்டை யார் அக்னாலஜ் பண்ணா? ஒருத்தன் என்ன சொல்றான், திமுக காரன் என்ன சொல்றான், நாங்க கிடையாது, அது எங்களுக்கு இதுலயே வராது, நாங்க பண்ணவே இல்லை, அது வந்து நாங்க சப்போர்ட்டே பண்ணலன்றான். பிஜேபி என்ன சொல்றான், திமுக தான் பண்ணது, ஏன்னா காங்கிரஸ் கூட்டணி இருக்கும்போது அவங்க தான் வந்து இதை வந்து ஆனா சட்டமா நிறைவேற்றல, பட் வந்து நாங்க வந்து அந்த இதுல வந்து நாங்க சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அவன் கிளைம் பண்றான். ஸோ நம்ம கூட்டு வருவோம், 3 பேர் கூட்டு வருவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். நீட்டு வேணான்றது தமிழ்நாட்டுல இருக்க நம்மளோட கோரிக்கை. தமிழ்நாட்டுக்கு விலக்கு வேணும், நீ மற்ற ஸ்டேட்ல வச்சுக்கோ, தமிழ்நாட்டை விலக்கு வேணும் நீட்டு, ஓகேவா? அதுதான் வந்து டிவிக்கோட ஸ்டாண்டு. பட் வி ஹேவ் டு டிஸ்கஸ் அபவுட் த நீட் டாபிக். நம்ம பேசுவோம், எல்லாரும் அந்த 3 பேரையும் போடுவோம், திமுக இருக்கவங்க எவனா வரட்டும், பேசுவோம், எப்படி பேசுறாங்க அப்படின்னு பார்த்தலாம். அபியூஸ் எல்லாம் பண்ணிட்டு ஓடக்கூடாது. நான் அதை இப்பயும் சொல்றேன், திமுக இருக்க யாரா இருந்தாலும் சரி, இந்த அபியூஸ் பண்ணிட்டு தப்பிச்சிடலாம் ஆனா அதை வேலைக்கு ஆகாது. கண்டக்டா பேச ரெடியா இருக்குன்னா சொல்லி நான் ஹோஸ்ட் பண்றேன், இந்த ஸ்பேஸை நானே போடுறேன். இந்த ஸ்பேஸ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா அந்த தலைவர்கிட்ட இருந்து போன் வருது, விஜயநாயிட்ட இருந்து, ஹாய் மோன்ஸ்டர், உங்க செயலாம் நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றேன், ஒரு வேர்டு வருதான். அப்படி வராது, அப்படிலாம் வராது. நம்ம என்ன சொல்றேன்னா, இது ஒண்ணு கண்டிப்பா பண்றோம், இந்த நீட்டை பத்தி நம்ம ஒரு ஸ்பேஸ் டிஸ்கஸ் பண்றோம், நானே அரேஞ்ச் பண்றேன். இத மட்டும் நீங்க சரியா பண்ணிட்டீங்க மாஸ். டேய் அது மாசு கீஸ்லாம் தேவைடா. இவனுக்கு ரியல் பாலிடிக்ஸை பேச வைக்கணும். இந்த ஃபேன் ஸ்பேஸ்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க பாலிடிக்ஸ்லாம் வந்து அது பாலிடிக்ஸே கிடையாது தம்பி. ரியல் பாலிடிக்ஸ் இதுதான். வா, இது வந்து எப்படி நீ நியூஸ் சேனல்ல வந்து டிபேட் சேனல்ல உட்கார வச்சு ஒரு கண்டக்ட் பண்றாங்க, அந்த மாதிரி நம்ம இதை கண்டக்ட் பண்ணுவோம். இந்த நீட்டை டாபிக்கா வச்சு கண்டக்ட் பண்ணுவோம், இதை பத்தி பேசுவோம், ஓகேவா? ஆனா இப்பயும் சொல்றேன், அபியூஸ் பண்றதுல திமுக காரனுக்கு பிஹெச்டி, ஆட்டையை கலைக்கிறதுலயும் ஒரு 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 இடத்த வந்து எப்படியாவது கலைச்சு விட்டு அதை ஏதாவது பேசி விட்டு ஓடிடுறது. மச்சான் நான் வந்து பேசின மச்சான், அவன் திட்டிட்டு நான் வந்துட்டேன் மச்சான், நான் வேற லெவல், அவனுக்கு பதிலே தெரில மச்சான், அவன் ஸ்பேஸ்ல பேசுவான். நான் இங்கிருந்து ஓடினதை பத்தி பேசவே மாட்டான். அவன் அங்க போய் மச்சான் நான் வேற மாதிரி பேசிட்டேன் மச்சான், ஐயோ எல்லாம் ஸ்டன் ஆயிட்டானுங்க மச்சான் அப்படின்னு. ரெக்கார்ட் ஸ்பேஸ் தம்பி, ரெக்கார்டை போட்டு ஓட்டுவோம். ரெடியா இருக்காங்க, வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நானே வந்து பர்சனலா போய் இன்வைட் பண்ணி ஏடிஎம்கே அண்ட் பிஜேபியில நான் கூப்பிட்டு வரேன். நீ என்னைக்கு ரெடின்னு மட்டும் சொல்லு. டிவிக்கிற நானுமே 3 பேர், ஆளுக்கு 3 பேர், ஓகேவா? நான் ஹோஸ்ட் பண்றேன். ஒரு சர்க்காசம் நடக்காது ஸ்பேஸ்ல, சர்க்காசம் கூட பண்ண விட மாட்டேன் நான், சரியா? ஹெல்த்தி டிபேட், ஹெல்த்தி கான்வர்சேஷன். குறிச்சு வை. நானே திமுக காரங்கிட்ட நிறைய பேர்கிட்ட சொல்றேன், என் சபரிஷ்க கூட இன்வைட் பண்றேன், அவன் தானே இப்போ அஃபிஷியலா இருக்கான் இங்க இருக்கிறவங்க கிட்ட, அவன் தான் அஃபிஷியலா. சபரிஷ் கிட்ட கூட சொல்றேன், வச்சுப்போம்.
இல்ல ப்ரோ, அபிஷியலான ஆட்கள்லாம் வேண்டாம், நல்லா பேச தெரிஞ்ச ஆட்கள் வந்தாவே போதும். கேக்குதா? கேக்குது கேக்குது கேக்குது, நாங்க பேசுறது கேக்குதா? கேக்குது, இப்பதான் கேக்குது. நீங்க இல்ல மட்டும் இல்ல, இப்படி அபிஷியலான சபாவை ஆட்கள் இல்ல, நல்லா அசிங்கப்படுத்தாதீங்க. யாருனாலும் விவரம் தெரிஞ்சவங்க, அவங்கவுங்க கட்சியை ரெப்ரசென்ட் பண்றவங்க, கரெக்டா பாயிண்ட் தெரிஞ்சவங்க வரட்டும். அது எதுக்கு ஆமாமா. மறுபடியும் அதை ஃபில்டரிங் பண்ணுங்க, வேண்டாம். அப்படி வாங்கோ ஏங்க வாங்கோ ஆபீஸ் ரூம். இப்படிலாம் சொன்னீங்கன்னா அவனுக்குள்ளே சண்டை போட்டுப்பானுங்க. அப்புறம் நான் தான்டா கட்சிக்கு மூத்தவன்னு. ஐயோ, நீ எதை ஏய் பேசினாலும் எதையாவது யார் வேணா இருக்கட்டும்பா. நான் என்ன தெரியுமா சொல்றேன், பிஜேபில இருந்து பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் பிஜேபியில் அஃபீஷியல் இருக்கேன் யாராவது 2 பேர், நான் சொல்லிடுறேன் மெசேஜ், என் பொறுப்பு. ஏடிஎம்கேல என் பொறுப்பு 2 பேருக்கு, திமுகல நீ கூட்டு 2 பேர், டிவிகேல 2 பேர், இவ்வளவுதான். இதுதான் மேக்சிமம் இந்த ஸ்பேஸோட இதுவே கெப்பாசிட்டி, ஸ்பீக்கர் கெப்பாசிட்டி இவ்வளவுதான் வச்சுக்க சொல்ல போறேன். இவ்வளவுதான் இருக்கும் அந்த கெப்பாசிட்டி. நான் கேரண்டி, சர்க்காசமே நடக்காது, நான் பாத்துக்கிறேன். நான் வந்து ரெடியா அனௌன்ஸ் பண்றேன். முடிஞ்சா அதை அக்னாலேஜ் பண்ணிட்டு நீ ரெடினா ஓகே, பார்த்து ஒரு கை பார்த்துருவோம். நீட்டை பத்தி பேசிடும். நீ என்னதான் நீட்டுன்னு உருட்டின்னு இருக்க, அந்த நீட்டை பேசிடும், அன்னைக்கு பிரிச்சிரும். அவ்வளவுதான். இனி நீ நீட்டுன்னு வந்தா உனக்கு இருக்க அன்னைக்கு அதான் இது ரெக்கார்டிங்க போடுவோம். ஆர்டிபி மாதிரி 6 பேரை புடி. ஏன் என்னாச்சு? இல்லை ஏய் நம்ம இதுல 2 பேர் எல்லாமே 2 பேர் தான் ப்ரோ. நமக்கு போதும் ப்ரோ, நமக்கு நம்ம 2 பேர் தான். அதாவது அவங்க இதுல ஆர்டிபி மாதிரி ஸ்லோவா பேசுற வார்த்தைகள் விடாம அந்த மாதிரி ஆளுங்களை கூட்டுவான்ற. ஸ்பீடா கூட வரட்டும்பா, நான் நீ ஸ்பீடா கூட பேசு. பட் இந்த ஸ்பேஸோட மினிமம் என்ன தெரியுமா, நீ சர்க்காசம் பண்ணக்கூடாது, நீ வந்து அபியூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? இண்டிவிஜுவல் அட்டாக்ஸும் பண்ணக்கூடாது. இது 3 கேட்டகரி, இந்த 3 கேட்டகரி. ஆமா, இதெல்லாம் வந்து இதை பண்ணவே கூடாது, ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து பொலிட்டிக்கலா கண்டென்ட்டா பேசணும், ஓகே? இவ்வளவுதான் மேட்ரு. ஸோ அதுக்கு நான் கேரண்டி, நான் பாத்துக்கிறேன். இல்ல நீங்க இப்படி ஒன்று நடத்துறீங்களே, அவனுக்கு அப்படியே எல்லாம் கண்டென்ட் படியே போச்சுன்னா ஒருத்தன் கையை காட்டி இந்த ஸ்பைடர் மேன் வருந்துறீங்களா? 4 ஸ்பைடர் மேன். திமுக இங்க பாரு, நான் சொல்றேன் பாரு, திமுக மேல பழி வருதுன்னா அசிங்கமா திட்டிட்டு சண்டை கத்திட்டு ஓடிடுவான். எனக்கு அது நல்லா தெரியும். அவனுக்கு அது பழக்கப்பட்ட விஷயம். இங்கே இல்ல, நம்ம தாத்தா காலத்துல இருந்து அதுதான், ஓகேவா? ஓடிடுவாங்க, சண்டை போட்டு கத்திக்கிட்டு இப்போ ஓடிடுவாங்க. டிபேட்டா பேசணும். அதனாலதான் நான் வந்து சொல்றேன். நானும் எனக்கு திமுக தெரிஞ்ச ஒரு 2 3 நண்பர்கள் கிட்ட சொல்லி செலக்டிவா 2 பர்சனை கூட்டு வாப்பா, நான் ஓகே ஃபைன் போட்டுருவோம், பாத்துருவோம் யாருன்ட்டு. எப்பயா போடலாம்? நாளைக்கு போடு, நாளைக்கு சண்டே தானே, நாளைக்கு போடு. ப்ரோ இருங்க ஃபர்ஸ்ட் நம்ம அந்த நீ உனக்கு நம்ம பிரேம் சொன்ன டாஸ்க் முடி ப்ரோ, அதுக்கு அடுத்து பண்ணலாம். இல்ல ஐயா ப்ரோ, பிரேம் அவர்கள் சொன்ன டாஸ்க் வந்து எனக்கு அது எப்போன்னு தெரியல ப்ரோ, அது கேட்டுக்கலாம், அது டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். நான் வேணா திருப்பி ஒரு டெக்ஸ்ட் போடுறேன். இது அது பேர் என்னது, சாரி, நாளைக்கு வந்து நம்மளுக்கு இவங்க கூட கோட் டீம் கூட நம்மளுக்கு இது இருக்கு, நீட் டிஸ்கஷன் இருக்கு நாளைக்கு. ஸோ அதை முடிப்போம், ஒரே பிஸி தான் போல. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மொத்தமா போட்டுடலாம். சரி, எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நீ நடத்துற அந்த டிபேட்ல இவனுங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 பேர் கை குறிய கட்டுற மாதிரி இவன் பண்ணது, இவனும் அவன் இவன் அவனுக்கு அப்படி கட்டுறது ஒரு வட்டத்துல மாட்டினா என்ன பண்ணுவீங்க? டே, நீ ஏன் உன்னை அசம் பண்ண அசியூம் பண்ணிக்கிட்டு நீயா போடாத, நடக்கும் போது பாப்போம். அங்க இல்ல ஒன்னு நீ கேட்க ஆல்ரெடி நீட் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இவன் அதிமுக சொல்லுவான், அவன் டிஎம்கே சொல்லுவான். ஒரு நிமிஷம் இப்ப இது டிஸ்கஸ் பண்றது வேஸ்ட். இதே நம்ம அன்னைக்கு ஸ்பேஸ் போடுவோம், ஸ்பேஸ் போட்டு இந்த 4 கட்சியும் நம்ம உட்கார போறோம். அந்த ஸ்பேஸ்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நீ கீழ இருந்து பார்க்க தான் போற. அது எப்படின்னு போது ஹெல்த்தியா தான் போகும், அது ஹெல்த்தியா முடிச்சிரும், அவ்வளவுதான். நல்லபடியா பண்ணுங்க, கரெக்டா பண்ணீங்க. ஓகே, சூப்பர். நான் இப்பயே டெக்ஸ்ட் போட்டுறேன். எனக்கு ஏடிஎம்கேனா சபா கண்டிப்பா இருக்கணும், அவன் தான் அபிஷியல். ஏய் டிஎம்கேடா பைத்தியம். சரி, டிஎம்கேனா சபா இருக்கணும். சொல்லுங்க இல்லையா ப்ரோ?
இல்ல கண்டினியூ பண்ணுங்க, ஒர்க்ல இருக்கேன், அந்த இடையில பேசுறேன். ஹலோ. ஓகே ஓகே ஆமா. ஓகே ஃபைன். யோ நம்ம எடப்பாடி பழனிசாமி நேத்திக்கு நம்ம தாவேக்கா பத்தி கேள்விக்கு ஒரு சூகுசமா பதில் சொன்னாப்புல, இல்ல ராஜ்மோகன் அதுக்கு ட்வீட் போட்டிருக்காப்புல, இருங்க மேல அட்டாச் பண்றேன், இப்பதான் போட்டாப்புல, யாராவது வாசிங்க அதை. நான் வாசிக்கிறேன். கற்பனைகளும் உண்மையும். தமிழகத்தின் முதன்மை சக்தியான தாவேகா தங்களோட சேர்வதை போன்ற தோற்ற மயக்கத்தை சிலர் உருவாக்கி வருகின்றனர். ஏனென்றால் ஆண்ட கட்சிகளுக்கும் ஆளும் கட்சிகளுக்கும் வெற்றி தலைவரின் எழுச்சியை கருத்து கணிப்புகளில் பார்த்து காய்ச்சல் வந்திருக்கிறது. தங்கள் இயலாமையை மறைக்க மக்களை திசை திருப்ப ஆளுக்கு ஒரு கற்பனை கதையை சொல்லி வருகிறார்கள். மீண்டும் தெளிவாக உணர்த்துகிறோம், எங்கள் செயற்குழு தீர்மானத்தின்படி எமது முதல்வர் வேட்பாளர் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான். அவர் தலைமையில் மதவாத சக்திகளை வீழ்த்த சமத்துவ சக்திகளை சேர்த்து கொள்ள தயாராக இருக்கிறோம். தயாராக இருக்கிறோம். லைனை விட்டுட்டேன் ஒரே விஷயம். ஆனால் எங்கள் நிரந்தர எதிரியான பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கும் யாரையும் நாங்கள் எங்களோடு சேர்த்து கொள்ள மாட்டோம். நல்லா கேட்டுச்சா? யாரையும் நாங்கள் எங்களோடு சேர்த்து கொள்ள மாட்டோம். மாற்றி பேசுவதும் ஏமாற்றி பேசுவதும் வேண்டாம் என்றால் ஆள் வைத்து தூற்றி பேசுவதும் மற்ற அரசியல்வாதிகளின் பழக்கமாக இருக்கலாம். எங்கள் தலைவர் சொன்னால் சொன்ன சொல்படி நிற்கும் மாவீரர் தான். தான் எடுத்த முடிவை ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளும் பழக்கமே அவருக்கு இல்லை. இதுதான் உண்மை வரலாறு. சரித்திர சிறப்பு பெறப்போகும் மாநாடு முடித்து தலைவர் விஜய் அவர்களின் வெற்றி பயணம் முடித்து பல்வேறு அரசியல் நடவடிக்கைகள் செய்து நம் தலைவர் தலைமை ஏற்று வரும் சமத்துவ சமதர்ம சக்திகளை அரவணைப்போம். மண்ணுக்கும் மக்களுக்கும் தீமை பயக்கும் மதப்பற்று பாஜக, குடும்பப்பற்று திமுக இருவரையும் தோற்கடிப்போம். பிளவுவாத சக்திகள் மற்றும் மக்கள் விரோத மன்னராட்சி மனப்பான்மையை ஆட்சியாளர்களை வெற்றி தலைவர் தலைமையில் வெல்வோம். ஊடக கற்பனைகளை புறந்தள்ளி உண்மை கள நிலவரத்தை அறிந்து செயல்படுவோம். ராஜ்மோகன், தமிழக வெற்றி கழகம் கொள்கை பரப்பு செயலாளர். இவங்க நரேட்டிவ் செட் பண்ணி விட மாட்டேன்றாங்க. முளையிலே கிள்ளி எறிகிற மாதிரி புடக்குன்னு போட்டு விட்டுறாரு அவரு. வெரி குட் வெரி குட் வெரி குட். எல்லாம் ரீட்வீட் பண்ணி விடுங்க அந்த மெசேஜ். ஆனா அவரு தெள்ள தெளிவா மறுபடியும் சொல்லிட்டாரு, பாஜக இங்க கொள்கை எதிரி, அவனோட கை கோர்த்த எவனையும் நாங்க ஒட்டு சேர்த்துக்க மாட்டோம். ஆனா உண்மையிலேயேங்க அதிமுக பல கட்சிகளை கூப்பிடுறான். ஆனா அவன் கூப்பிடுற கட்சிகள்லாம் இப்போ ரீசெண்டா கம்யூனிஸ்ட கூட கூப்பிட்ட மாதிரி ஞாபகம் இருக்கு. அவன் கூப்பிட்ட கட்சிகள்லாம் சொல்ற ஒரே வார்த்தை, நீ பாஜக வச்சிருக்கிற, அவனை வச்சுட்டு எங்களை கூப்பிடுறான்னா நாங்க எந்த காலத்துலயும் உன் பக்கம் வரமாட்டோம். சனியனத்துக்கு இடுப்புல உட்கார வச்சுக்கின்னு எங்களையும் சேருன்னா நாங்க என்ன பண்றதுன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்க. யாருப்பா டைப்ரைட்டிங் கிளாஸ்ல இருக்கிறது? சரி சார். டிபி ப்ரோ டைப்ரைட்டிங் கிளாஸா? ஜாலி தான். நாங்களாம் டைப்ரைட்டிங் கிளாஸ் போறது எதுக்கு நினைச்சு பார்த்தா நல்லா இருக்கு. ஆனால் உண்மையிலே நல்ல விஷயமே. நம்ம ஜிஎஸ்ஸை போய் அங்கே அந்த புதுச்சேரி முதலமைச்சர் மீட் பண்ணி வாழ்த்து தெரிவித்திருக்கிறதுலாம் இண்டீடு நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கறது நடக்குது. வெரி குட்.
ஆனா அவரு அவர் எந்த ஏரியால ப்ரோ இருக்காரு? நம்ம யாருக்காவது தெரியுமா? நம்ம ஜிஎஸ் எந்த இடத்துல இருக்காப்ல அவர் வீடு? புஷி பாண்டிச்சேரியில? ஸ்ட்ரீட், புஷி ஸ்ட்ரீட் நம்ம பீச் கிட்ட இருக்கு. புஷி ஸ்ட்ரீட்டா? ஆமாங்க, அது புஷி ஸ்ட்ரீட் தாங்க அது. நான் கடை தான், அவர் பேர்ல ஒரு கடை தான் இந்த மாதிரி வச்சிருக்காப்லன்னு நினைச்சேன். ஏரியா பேருங்க அது. ஓ, சோ அவருக்கு இருக்க பேரு அவர் ஏரியா வச்சு வந்து ஆட முடியாது. ஆமா, அவர் அந்த வின் பண்ண தொகுதியோட நேம். ஏன் புஷி தொகுதியோட எம்எல்ஏ தான் அவரு. எம்எல்ஏ. அதனால தான் அந்த அடமொழி அவருக்கு. ஆமா, அது வந்து அடமொழி. ஓகே. ஓ, அந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் அந்த மாதிரி அந்த ஊர் பேரு வச்சுக்கிறதுக்கு முன்னாடி. ஆப்பில் தான் நம்ம வெளியிடுற ஆப்பில் தான் வேறு லெவலில் இருக்குது ஒரு ஸ்டேட்டஸ். அதை பார்த்து பாரு. எல்லாருக்குமா ஆக்சஸபிள் ஆப்பா இல்ல நிர்வாகிகள் மட்டும்தான்? வன்மையாக கண்டிக்கிறோம். இல்லை, அது வந்தோடனே உனக்கே தெரியும் மனுஷன் கரெக்ட், இது எல்லாருமே ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு. அதில் நிறைய, அதாவது நம்ம எத்தனை பேர் இருக்காங்கன்றது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். பக்காவாக இருக்கு. நம்ம இல்ல ஆர்டிபி ப்ரோ, உங்களுக்கு இன்னொன்னு தெரியும்னா, புஷி ஆனந்த் வந்து இப்பதான் அவர் போய் பார்த்தாரா முதலமைச்சர்? அப்படி கிடையாது. அவர் எப்பயுமே அவர் பிறந்த நாளா இருக்கட்டும், அவங்க கல்யாண நாளா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரங்கசாமி போய் பார்ப்பாரு. ஏன்னா ஒரு நெருங்கிய நண்பர் அவருக்கு. அதாவது அரசியல் ரீதியாக இல்லை, பர்சனலாவே அவர் ஆல்ரெடி ஒரு நெருங்கிய நண்பர். அதை தாண்டி தான் அவங்க வந்து அரசியல்ல வந்தது. இப்போ தளபதி மாநாட்டிலலாம் வீடியோ அப்படியே லைவா பார்த்துட்டு இருக்காருப்பா முதலமைச்சர், பாண்டிச்சேரி முதலமைச்சர். அவர் உண்மையிலே மனுஷன் வீட்டுல இருக்கும்போது சிம்பிளா அவ்வளவுதாங்க, ஒரு பனியனோ இல்லையா உட்காந்துக்கின்னு பார்ப்பாரு. பட் ஆனா அவர் அந்த மாநாடு பர்டிகுலரா பார்த்தது காரணம் ஆனந்தனாலதான், ஆனந்தனுக்காகவும். பிளஸ் அவரு ஆனந்தன் நிறைய அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் போற மாதிரி தெரியுது, கூட்டணி விஷயங்களா. அதை நம்ம பேசக்கூடாது. நடந்தா புதுச்சேரியில கிட்டத்தட்ட ஒரு டிஃப்ரெண்டான என்ஆருக்கு வந்து பிஜேபியோட இருக்கிறதுக்கு சுத்தமா ஒரு துளி கூட விருப்பம் இல்லை. அவரோட செயல்பாடுகள்ல லாஸ்ட் 3 இயர்ஸா நடந்த செயல்பாடுகளே தெரிஞ்சிடும். ஸோ டிவிகே வந்து பாண்டிச்சேரியில செம்மையா இருக்கும் நடந்துச்சுன்னா, என்ஆர் vs டிவிகே. திமுக காரன் எல்லாம் அடிச்சு ஓட விட்டுறலாம், அங்க இருக்கிற திமுக காரனும் சரி அதிமுக சரி. எல்லா இடத்துலையும் அவங்களை அடித்து ஓட விடுறதுலேயே இருந்தால் எப்படியா பாவம் அவங்க. எதிரியே இல்லாமல் பாலிடிக்ஸ் பண்ணிட்டுருந்தாங்க. இப்போ தான் ப்ராப்பரான ஒரு எதிரியை பார்க்குறாங்க. இல்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்கேயும் இந்த திமுக அதிமுக எம்எல்ஏகளோட ஏரியாக்கெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சீங்கன்னா, கொஞ்சம் இந்த ஆக்கிரமிப்பு இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறைய இருக்கு பாண்டிச்சேரியை பொறுத்தவரை. அதுவும் கொஞ்சம் மாறணும். பாண்டிச்சேரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இப்ப என்ன இருக்கான்ட்டுலாம் அப்படி கிடையாது. சில ஏரியாக்கள்லாம் பாஜக இப்ப வந்து ரீசெண்டா பாஜக வந்ததுக்கு அப்புறம் டோட்டலா அவுட்டு. எங்க பார்த்தாலும் இடமாக்கிரமிப்பு, அங்கங்க சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. முக்கியமா மதத்தை வச்சு ஊறப்பட்டது கோவிலுங்களுக்கு வந்து நிறைய இந்த இது பண்ணி அங்க இந்த கும்பாபிஷேகம் அது நடத்திக்கின்னு சண்டே கிளப்பின்னு இருக்கிறானுங்க. ஆமா, அதெல்லாம் நடக்கலாம்னா தான் அதிசயம். கூட்டணி மட்டும். ஆனா இவனுக்கு உண்மையிலேயே பாண்டிச்சேரிக்குள்ள வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தானுங்கன்னா, மாநில அந்தஸ்து கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிதான் கூட்டணியா வச்சாங்க என்ஆரோட. ஆனா என்ஆர் ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகி இந்த மாநில அந்தஸ்தை பத்தி இவனுக்கு வாயம் திறக்க மாட்டானுங்க. ரீசெண்டா நடந்த பார்லிமெண்ட் அங்க நடந்த ஒரு மீட்டிங்ல கூட இவரை இன்வைட் பண்ணாங்க என்ஆர், போவே இல்லையே. கூட்டணி கட்சி கூட்டும் போல. ஏன்னா மாநில அந்தஸ்தை பத்தி நீங்க இங்க வந்து பேசவே மாட்டீங்க, அப்படி இருக்கும்போது நாங்க எங்க அங்க வர்றதுன்னு சொல்லிட்டு புறக்கணிச்சுட்டு உட்காந்தாரு. ஆனா நம்ம முதலமைச்சர் என்ன தெரியுமா பண்ணாரு? சும்மா பட்டு வெட்டி பட்டு சட்டையில போயிட்டு மாப்பிள்ள மாதிரி தோரணையா உட்காந்துட்டு வந்தாரு. இந்த மீட்டிங்கை பார்த்துருப்பீங்க. ஒரு கூட்டணி கட்சியே புறக்கணிச்சுட்டு உட்காந்து ஒரு மீட்டிங்க ஒரு எதிர்கட்சியா இருந்தவர் போய் உட்காந்துட்டு வந்தாரு. என்ஆர் வந்து நிறைய குறை சொல்லுவானுங்க, அது சொல்லுவானுங்க, ஓகே. பட் ஆனா
மாநில விஷயத்துல கொஞ்சம் அக்கறையானவர். தமிழ்நாட்டுல ஸ்டாலினை விட கிடையாது. ஸ்டாலின் குடும்பம் மாதிரி கிடையாது. திக்கிரிச்சு லைட்டா. இவனுங்க ஒரு பிளான் ஒண்ணு போடுறானுங்க, ஒரு அறிவிப்பு ஒண்ணு பண்றானுங்கனாலே அதுல எவ்வளவு ஆட்டைய போட போறாங்கன்னு யோசிக்க வைக்குது. பாருங்களேன், இவனுக்கு கொண்டு வர ஸ்கீம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த 500 கோடி 400 கோடி பட்ஜெட்ல இருக்கதான் கிடையாது. எடுத்தோன்னா 5000 கோடி 6000 கோடி தான். ஆர்டிபி இல்லடா, அவர் போயிட்டாரா? இருக்கிறாரு. போன் வருது சொன்னாரு. இல்ல அவர் ஏதோ டைப்பிங் அடிச்சிருந்தாரு. டைப் பண்ணினே ஏதாவது டக்குன்னு போயிட்டாரு. இல்ல ஒர்க் வந்துருச்சு போல. என்ன கட்டளை போட்டாச்சு போலயே. Hi everyone, will soon be hosting a space to discuss NEET and members from all parties ADMK, BJP, DMK, TVK and NTK. இதுல NTK தேவை மான்ஸ்டர் என்ன அங்கீகாரம் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு நீங்க NTK அங்கீகாரம் கொடுக்குறீங்க? எல்லாத்தையும் கூப்பிடும் போது ஒரு கட்சின்னு இருக்குல்ல, அதை கூப்பிடணும். கட்சின்னு தான் இருக்குது. அப்போ வருவாங்க டிஎம்கே அடிக்கிறதுக்கு, மற்றதெல்லாம் வருவாங்க. ஆனால் டிஎம்கே வருவாங்களான்னு இல்ல, நான் ஏன் NTK கூப்பிடாதுன்னு சொல்றேன்னா, டிஎம்கே அடிச்சிட்டு இருக்கும் போது அவன் தான் குறுக்க விழுந்து காப்பாத்துவான். அவனை கூப்பிட்டு எதுக்கு அவன் ஏதாவது ஒரு சர்க்கஸ் மேல அவன்கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டான். அந்த சொல்லி கேட்கற அளவுக்கு அறிவு கிடையாது அவனுக்கு. ஒன்றும் இல்லை, அது பெரிய அதை நீட்டை தவிர்த்து வேறு எங்கேயும் டிஸ்கஷன் பண்ணக்கூடாது. அதை அப்படியே கொண்டு போவாங்க அவங்க. அது ஒரு டிஎம்கேவுடைய மெயின் டூலே அதுதான்ப்பா. அண்ணனை மாதிரி பேசுவானுங்க. எல்லாருமே டாக்டர் ஆயிட்டா யாரு பேசினாகிறதுன்னு. என்ன கேட்ட ரூல்டு பார்ட்டிஸ் மட்டுமே வச்சு ஒரு பண்ணலாம். அதாவது ஏடிஎம்கே, பிஜேபி, டிஎம்கே, டிவிகே நம்ம ஹோஸ்ட் பண்றதுனால நம்ம இருக்கணும். வரட்டும். இது ஸ்பீக்கர்னு கிடையாது இல்ல, எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கோம். கரெக்டு தான்டா பாண்டி. மரங்களின் மாநாடு வர போறாங்க. ஸ்பீக்கர்ல ஏறும் தான் ஏறும். மற்ற எல்லா கட்சிக்காரும் விசிகா வரட்டும், எல்லாரும் வரட்டும், லிசனர் இருக்கட்டும். ஸ்பீக்கர் நம்ம யார் கொடுக்குறோமோ, எந்தெந்த கட்சி கொடுக்குறோமோ அவங்க மட்டும் பேசட்டும். சரி, இப்போ ஏடிஎம்கேனா நான் ஒரு 3 பேரை சஜஸ்ட் பண்றேன். நல்ல பேச்சாளர் வந்தாங்கன்னா டிஎம்கே ஒரு 4 கடி கடிப்பாங்க. கரெக்டான கேள்வியால கடிப்பாங்க. வேல்முருகன் ஒருத்தர், அப்புறம் இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அதே கட்சியில இருக்கிறாருங்க, அவர் எப்படி பாத்துறாரு. அதான் கரெக்டா வந்தாமா, கரெக்டா பேசணுமா. டிஎம்கே அவனுகிட்டே கொடுத்துட்டு சாய்ஸ். யாராவது ஒரு டிஎம்கேல பேச்சாளர் 3 பேர் நல்ல பேச்சாளர் வாங்க போன அவங்களே அடிச்சுக்கிட்டு சாவானுங்க. நான் தாண்டா சீனியர்னு சேர்றதுக்குள்ள நம்ம டிபேட் முடிச்சிடலாம். அவனுக்கு எதுலையுமே ஆர்கனைஸ்ட் கிடையாது, அதான் பிரச்சனை. உண்மைதான். பிஎஃப்சி நீ இது நான் ஆன்டி டிஎம்கே ஐடியா மறந்து போச்சு எனக்கு. இதெல்லாம் வேணாம். ஆன்டி டிஎம்கே எல்லாம் நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் தூக்கி போடியா. அவனுக்கு டிஎம்கே நீ பெரிய அளவு மதிக்கிற. நீ அதை அடிக்கடி ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அதாவது எப்படின்னா, இந்த ஐடியில் போவேன், போயிட்டு மேலே ஏறி ஏதாவது பேசி விட்டு ஏதாவது ஒன்று பண்ணி நெக்ஸ்ட் டைம் நீ போறன்னு வச்சுக்க, நீ கேட்பானுங்க எங்க கிட்டலாம் கேள்வி கேட்க மாட்டியான்னு. சிம்பிளா சொல்ற, நான் ஒரிஜினல் திமுக காரன்ட்ட தான் பேசுவேன்னு. அவன் டக்குன்னு வருவானுங்க, ஒரிஜினல் திமுகனா யாரடா சொல்றேன்னு. குவார்டருக்கு அடிச்சுக்கிறவன், பிரியாணிக்கு அடிச்சுக்கிறவன், அப்புறம் இந்த ரோட்ல ரவுடிசம் பண்றவன் இவன் தான். அதாவது வேட்டியை மடிச்சு கட்டிக்கின்னு லுங்கி அது அன்றாய தர்ற மாதிரி வேட்டி கட்டுறவன் தான் ஒரிஜினல் திமுக காரன். அவன்கிட்ட தான் நான் பேசுவேன்னு சொல்றேன். எவனும் வாய திறக்க மாட்டான் அவன்கிட்ட. இந்த வார்த்தையை நீ சொன்னாலே உன்கிட்ட எவனும் வாய திறக்க மாட்டான். அதுக்கு தான் இந்த ஐடி வச்சுருக்கேன். போகணுமா எல்லாத்தையும் போட்டு கமெண்ட்டு போஸ்டரெல்லாம் போயிட்டு கிழிச்சு விட்டு வரணுன்றதுக்காக தான் வச்சுருக்கேன். ஏன் முடியல நம்மளால். இவனுங்க அந்த ஐடியில் வரவும் திட்டவும் திட்டாமே இருக்க முடியல.
நமக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. காலங்காத்தால மாறு வச்சு சுத்துறானுங்க கரடி மூஞ்சிக்குமாருன்னு. அவனோட ஒரிஜினல் நைட் ஆயிடுச்சுன்னா அம்பி மாதிரி சும்மா ஐடியா வந்து உட்காடுறான். காலைல ஆயிடுச்சுன்னா கரடி மூஞ்சிக்குமாருன்னு அனியன் மாதிரி மாறி வந்து உட்காரான். யாரா நீன்ற மாதிரி இருக்கு. கேக்குது சொல்லு. சொல்லுங்க இல்ல சொல்லுங்க. ஒரு இன்னொரு திமுக காரன் யாருன்னு கேட்டிருந்தீங்களே, ஊர் சொத்து ஆட்டையை போடுறோன்றத விட்டீங்களே ப்ரோ. அதுதானே மெயின். எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க ப்ரோ. அதான் சொல்றேன், ஒரிஜினல் திமுக காரன்ட்ட தான் பேசணும்னு சொல்லுங்க. எவன் ஒரிஜினல் கேட்டானா இதை சொல்லுங்க. இதானே ஒரிஜினல். அதாவது சோத்துக்கு அடிச்சுப்போம், பிரியாணி போடலன்னா அவனை போட்டு அடிப்போம். அந்த மாதிரி திமுக காரன் இருந்தா கூட்டணும். அவன் தான் ஒரிஜினல் திமுக காரன், அவனை தான் பேசணுங்க. அதுல ட்ரிகர் ஆகி காண்டாயிருவானுங்க. ஒரு போஸ்ட் அடிக்க போகிறேன், நோட்டீஸ் அடிக்க போகிறேன். கொத்தடிமைகளுக்கு ஆட்கள் தேவை, வாடகை வாய்க்கு ஆட்கள் தேவை. ஆல்ரெடி ஓரல் தமிழ்னா அதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. நீ அதை வேற திரும்பி காசு கொடுத்து வர இல்லை இல்லை, உண்மையிலே ஒரு போஸ்ட் அடித்து வாடகை வாய்க்கு, அதாவது தகுதி என்னன்னா மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு வரணும், அசிங்கமாக 4-5 வார்த்தை திட்டணும், சூடு சொன்னு இருக்கக்கூடாது. இதெல்லாம் மெயின் தகுதி. டாட்டா சால்ட் போடாதன்றீங்க. அதான் சொல்கிறேன், இதெல்லாம் இருந்தால் வரணும். இல்ல இப்பெல்லாம் டாட்டா சால்ட் போடுறது கிடையாது. ஒன்லி வந்து ஒண்ணு உதய் சால்ட், அப்படி இல்லைன்னா சின்ன ஒரு பேர் என்னது அந்த பேர் எனக்கு வாயில இன்பா சால்ட் இல்ல உதய் சால்ட். அப்படி இல்லையா நம்ம டைரக்டா ஸ்டாலின் சால்ட் ப்ரோ. அந்த சால்ட்டா போட்டு சை கருமம். யோ என்னையா பேசிக்கிட்டு இருக்கீங்க? சால்ட் பஞ்சாயத்து போதுனே. கொஞ்சம் டப்புன்னு எங்கேயோ போயிடுறீங்க. இல்ல நாங்க எந்த கெட்டவாத்தையும் போடல, எந்த நம்ம கட்சியில இருந்து ஒரு கேஸ் போட்டிருந்தோம் தெரியுமா? இந்த மந்திரிகள் எல்லாம் வந்து எவ்வளவு சொத்து வச்சு இது பண்ணிருக்காங்க, எவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க வந்து ஒரு டீடைல்ஸ் கேட்டிருந்தோம் தெரியுமா? 12 வாரத்துக்குள்ள வந்து தகவல் சொல்ல சொல்லி உத்தரவு. நாங்க வந்து டீசன்ட் பாலிடிக்ஸ், டீசன்ட் அப்ரோச் பண்றோம். மேல ஷேர் பண்றேன். போடு ஐயா. இவனுக்கு எலெக்ஷனுக்கு அந்த டாபிக் பேசலான்னு பார்த்தா அப்படியே தள்ளி விட்டுருவானுங்க போல இருக்குதே. ஐயா யாரும் பேசல, நாங்க பேசிட்டு இருந்தாங்க ஐயா. நீங்க வந்து பேசுங்க ஐயா, யாரும் உங்களுக்கு தடுக்கல. இல்ல இந்த ஊழல் டாபிக் எல்லாம் வந்து இவனுங்க லேட் பண்ணிட்டு அப்படியே எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் ரிலீஸ் பண்ணுவானுங்களோ டீடைல்லாம். அதுதான் நடக்கும். இது தெரியாமலே இருக்கிறீங்க. ஆமா, அதுதான் இதை ஊழல் விசாரிச்ச அந்த அமலாக்கத்துறையில 2 அதிகாரிகளை மாத்திட்டாங்களாமே, பணியிடை நீக்கம் செஞ்சுட்டாங்களாமே. வேற லெவல்ல வேலை செய்து போல இருக்க. எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க. இதுதான் கள்ள கூட்டணிங்கிறது. அந்த கேஸை விசாரிச்ச 2 பேரையுமே பணியிடை நீக்கம் பண்ணியிருக்காங்களாம். பணியிட மாற்றம் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாது கிடையாது. இவனுங்க வந்து பணியிட மாற்றம், அப்புறம் பணியிட இந்த கொஞ்ச நாள் இந்த சஸ்பென்ஷனு, இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவன் கண் துடைப்புக்கு பண்றது. அது அந்த மாதிரிதான் ஒரு வாட்டி பண்ணானுங்க. ஒரு ஆபீசர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐயா அவருக்கு வந்து என்ன பணியிட மாற்றமே அவங்க கேட்டிருப்பாங்க எனக்கு வேணும்னு, அதை மாத்தும் போது அப்படி இப்படி ஒரு பிட்ட போட்டுறது. இல்ல உங்களுக்கு தெரியுமா தெரியல, ஒரு ஆபீசர், ஒரு ஐயர் ஆபீசர் தான் அவர் வந்து, அவர் பேர் சொல்லிடும்ல, அவர் இன்சிடென்ட் சொல்ற ஞாபகம் பாருங்க. இந்த மாதிரி ஒரு கைதியை வந்து லாக்கப்ல கூட்டு போயிட்டு பல்ல புடுங்கி ரொம்ப ரேஷா ஒரு விஷயம் பண்ணாரு. அந்த ரேஷா ஒரு விஷயம் பண்ணதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் பணியிடம் கொஞ்ச நாள் இந்த ஓய்வு பண்ணானுங்க, கொஞ்ச நாளைக்கு அந்த சஸ்பென்ஷனு. அதை பண்ணிட்டு அடுத்த 3 மாசத்துல அவரை திரும்பி வேற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதே பணியில உட்கார வச்சானுங்க. அவ்வளவுதான். இவனுங்களை பொறுத்தவரை 3 மாசம் லீவு கொடுத்து அனுப்பி கொஞ்ச நேரம் நாங்க ஆற போட்டு கூப்பிடுறோம் வாயான்ற மாதிரி. இப்ப அஜித்குமார் விஷயத்திலே பாருங்களேன், அந்த 5 பேர் கைது பண்ணாங்கல்ல, சொல்ல முடியாது இந்த கேஸ் வந்து தள்ளுபடி ஆகப்பட்டுச்சு அப்படின்னு கொஞ்ச நாள் நியூஸ் இருந்தாலும் வரும். இப்ப ஏதோ 15 நாள் அந்த நீதிமன்ற காவலில் வைக்கணும்னு சொல்லி உத்தரவு ஓகேன்னு இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
நான் தீனா சமூக ஊடக பிரிவாளரே, பதிலே காணோம். நான் என்னடா பண்ணேன்? இல்ல அவன் பாயிண்ட் வரட்டும் வெயிட் அந்த பண்றான். பாயிண்ட் ஒன்னு சொன்னாலடா. இப்போ அந்த பாயிண்ட் உனக்கு தெரியுமா தெரியாதா? அந்த இப்ப இந்த கேஸ் விஷயமா 15 நாள் அந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் நீதிமன்ற காவல் எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்டதுக்கு அது கோர்ட் ஒப்புதல் கொடுத்துருக்கணும். நான் எப்படா சொன்னேன்? நீ சொல்லலடா, கோர்ட் சொன்னது உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேக்குறேன். சமூக ஊடக பிரிவுல தானே இருக்க. பாயிண்ட நீ வந்து எங்களுக்கு எடுத்து கொடுக்கணும், நான் உங்களுக்கு எடுத்த வேண்டியதா இருக்கு. ஓ ஓ அப்படி டார்கெட் பண்றியா இருக்கும்? சமூக ஊடக பிரிவுல இருக்குன்னா வேலையெல்லாம் இருக்காத எங்களுக்கு. நீ தான் உண்மையிலேயே சொல்ல போனா எங்களுக்கு எல்லாம் நியூஸை கொண்டு வந்து கொடுத்து, நான் இப்ப கீழே டிபேட் பண்றேன்னா நீ வந்து மேல இருந்து எனக்கு அனுப்பணும். நீங்க பாரு, நீ காலைல இருந்து நைட் வரைக்கும் வேலை பாக்குற, சரியா? அதாவது ஸ்பேஸ்லயே கிடக்குற. நான் அப்படி கிடையாது, எனக்கு வேலை இருக்கு. இந்தாரு, உன்கிட்ட இப்ப பேசிட்டு இருக்கும் போதே ஒரு 10 வேலையை முடிச்சிட்டேன். நான் வேலை பார்த்துனே தான் காதல வச்சு பேசிட்டு இருக்கேன். வேலை இல்லைன்னு மட்டும் சொல்லாத தயவு செஞ்சு. உன்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே நான் வேலை செஞ்சு தான் இருக்கிறேன். எப்படி வேணா செய்யலாம். அப்படி வேலை இல்லைல்ல நமக்கு. சரி, என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்குவோம். அதான் கோர்ட்ல ஒரு விஷயம் இப்ப அப்ளை பண்ணிருக்காங்களா தீனா, இந்த மாதிரி இந்த அஜித் கொலை வழக்குல வந்து கைதான காவல்துறை அதிகாரிகள் வந்து நிபந்தனை ஜாமீன் வெளியிட சொல்லி கேட்டதுக்கு அவங்கள இன்னும் கொஞ்ச நாள் வந்து காவல்துறை கஸ்டடியில வைக்க சொல்லி அரசு தரப்புல வந்து ஒரு இது பண்ணிருக்கிறாங்க. அந்த நான் கேஸ வாதத்துக்கு ஃபாலோ பண்ணல, நான் ஃபாலோ பண்ணிட்டு என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்றேன். சரி. சரி, ஓகே கைஸ், இப்போ இப்போதைக்கு முடிக்கலாம் ஸ்பேஸை. நைட்டு போடலாம் அதுக்கப்புறம் ஸ்பேஸ். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நைட்டு திருப்பி ஸ்பேஸ் ஒர்க் பண்ணலாம். ஒரு 8:30 இல்லை 9:30 ஸ்பேஸ் ஒர்க் பண்ணுறோம். ஓகே, பை 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 ஆல். ஓகே, பாய்.